கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தான். லூக்கா 1வது அதிகாரம் 80வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இங்க யோவான் ஸ்நானகனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிள்ளை ஆவியில பலன் கொண்டு வர வரைக்கும் வனாந்திரத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி இங்க காணப்படுது. ஆவியில நம்ம பலன் கொள்வது அவசியமா இருக்கு. பிசாசு எப்பயுமே நம்ம சரீரத்தை தொடுவான். கண்டிப்பா வியாதியை கொடுப்பான், பிரச்சனைகளை கொடுப்பான், நம்ம சரீரத்தை எதனா ஒரு விஷயம் வச்சு தாக்கிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி நம்ம ஆத்துமாவையும் பிசாசு பயங்கரமா தாக்குவான். ஆத்மாவை பாதாளத்தில் இறங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதத்துல இருக்கு. அப்ப ஆத்மாவையும் நம்ம சரீரத்தையும் பிசாசு என்னென்ன செய்ய முடியுமோ நம்மளை நிறைய பிரச்சனைக்குள்ளாக்குவான், சோர்வாக்குவான். நம்ம ஆத்மாவை உருவ சில பட்டயம், அதாவது கத்தியில குத்தப்படுற மாதிரி வார்த்தையினால் நம்ம குத்தப்படுவோம். நம்ம சரீரத்தை ஏன்னா பவுலுக்கே சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு என்று வசனம் இருக்கு. அப்ப சரீரத்தையும் நம்ம ஆத்மாவையும் பிசாசு தொடுவான். ஆனா இந்த ஆவியில நம்ம பலன் கொண்டோம்னா இதை நம்மளால ஜெயிக்க முடியும். அதனாலதான் ஒவ்வொரு நாளுமே தேவ சமூகத்துல ஆவியில பலன் கொள்ளணும். அது வனாந்தரமாய் காணப்படும். இப்ப நம்ம சரீரத்தையும் ஆத்மாவையும் தொடுறப்ப பிசாசு தொடுறப்ப அது பயங்கரமான ஒரு வனாந்தரமாய் காணப்படும். ஆனா நம்ம ஆவியில பலன் கொள்ள ஒரு நாள் இஸ்ரவேலருக்கு அதை காண்பிக்கும் பொருட்டு, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற பொருட்டு அது நடக்கும். ஆவியில பலன் கொள்றதுன்னா நம்ம ஆத்மாவையும் சரீரத்தையும் பிசாசு தொடும்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தேவ சமூகத்துல நம்மளை பலப்படுத்தி கொள்ளணும். ஆவியில கர்த்தரோட நம்ம கிட்ட இருக்க ஆவியானவரை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். வசனத்தினாலும் வேத வாக்கியத்தினாலும் வாக்கு தத்தங்களினாலும் உடன்படிக்கையினாலும் அதே மாதிரி துதிக்கிறதுனாலையும் ஸ்தோத்திரம் சொல்றதுனாலையும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவியில பலன் கொள்ள நம்ம ஆத்மாவையும் சரீரத்தையும் நம்ம மீட்டு கொள்ளலாம். அதனாலதான் ஆவியில நம்ம ஜெபிக்கிறது. அந்நிய பாஷையினாலையும் ஆவியில நம்ம ஜெபிக்கும் போது பிசாசுக்கு அது தெரியாது. நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது அப்ப நம்ம ஆவியில பலன் கொண்டுட்டே இருக்கான். எப்பயுமே சரீரமும் ஆத்மாவும் சோர்வுள்ளதா இருக்கும். ஆனா நம்ம ஆவியில பலன் கொள்ளும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்க யோவான் ஸ்நானகனுக்கு செய்தது போல கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டு யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.